இந்த பதிவுல நரைமுடியை நிரந்தரமா கருப்பாவே வச்சிருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் பார்க்க போறேங்க. இப்ப நம்ம பண்ண போற ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே கருமையாவே வச்சிருக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ண போறோம். ஒரு சீக்ரெட்டான ப்ராசஸ். அந்த ப்ராசஸை பண்ணிட்டு இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நரைமுடிகள் நிரந்தரமா கருப்பா மாறிடுங்க. சூப்பரான நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே சுத்தமா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடி கனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவு கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்க போறோங்க. இந்த கரிசலாங்கண்ணி பொடியை இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கும் போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா நிரந்தரமா மாறுறதுக்கு இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கிற கரிசலாங்கண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். லைட்டான வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். அடுத்து இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் தூள். விரலி மஞ்சளை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து அரைச்சி சலிச்சு எடுத்திருக்கேன். அதை தான் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். மஞ்சள் சேர்க்கறதுனால முடி கொட்டும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். மஞ்சள்னால முடி கொட்டவே கொட்டாதுங்க. இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், முடி வந்து நல்லா கருமையாகவும் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்குமே நம்ம வறுக்கணும். அது ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதோட நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா நின்று வறுபடும். டக்குன்னு வந்து கலர் கருப்பாயிடுச்சு அப்படின்னா ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு 100% வந்து ரிசல்ட் கொடுக்காது. இந்த ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுக்கு எப்படி 100% ரிசல்ட் கொடுக்கும்? இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். நரைமுடியை நிரந்தரமாக வச்சுக்க முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க. நம்ம பண்ணுற ப்ராசஸில் தான் இருக்குது. நம்ம வந்து சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எதுவும் செய்யாமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நரைமுடி நிரந்தரமாக இருக்க தான் செய்யும். ஸோ நிரந்தரமாக நரைமுடியை போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ரொம்பவே கருக்க விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் வந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு எப்படியும் கட்டிகள்லாம் இருக்கும், அதனால் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்குற இந்த 2 பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடி வந்து கருமையாக நீண்ட நாட்களுக்கு இருக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே கடாயில் விட்டுட்டீங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பவுடர் நல்லா வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கணும்னா சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ஹேர் டே ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சலிச்சு எடுத்துட்டேன். நான் எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பாட்டிலில் சேர்த்துருங்க. இதில் வந்து இந்த பாட்டில் அளவுக்கு நான் எண்ணெய் எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml மேலேயே இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து பொடிகளை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பொடிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த ஹேர் டை பவுடரில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணாலே போதும். நான் வந்து இதில் இண்டிகோ ஆயில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இண்டிகோ ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி அவுரி இலையோட தன்மை வந்து முடியை வந்து நல்லா கருகருங்குமே வச்சிருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் வந்து இதில் இண்டிகோ ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இந்த இண்டிகோ ஆயிலை நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தாங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அவுரி இலையை வச்சும் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அவுரி பொடியை வச்சும் நம்ம வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஹேர் டை ஆயில், ஹேர் ஆயில் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலுமே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான திக்கான ஹேர் டே ஆயில் கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி நம்மளுடைய நரைமுடிகளை சுத்தமாக கருமையாக மாற்றிடலாங்க. இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கருமையாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வெறும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலே இந்த அளவுக்கு கருமை கிடைக்குங்க. ஸோ இண்டிகோ ஆயில் இல்லையே, நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். தேங்காய் எண்ணெயை வச்சும் இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம தடவுறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட்டான ப்ராசஸ் ஒன்றுமே இல்லைங்க. மருதாணியை வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அடுத்து வந்து இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும். இல்லாதவங்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கண்ணாடி இல்லைன்னா பிளாஸ்டிக் பவுல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து எனக்கு தேவையான அளவு நான் வந்து பவுடர் ஹென்னா பவுடர் சேர்த்துக்கிறேன், மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. ஆலோவேரா சேர்த்து இந்த ஹேர் டை பேக்கை செய்யும்போது நம்மளுடைய முடி வந்து நல்லா இன்னும் ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் ஆலோவேரா ஜெல்லை நான் சேர்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல், அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து நான் அந்த பீட்ரூட்டும் டீத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டிகாஷன் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிகாஷனை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஹேர் டை பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் டை ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நிரந்தரமாக கருப்பாக மாறிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இரும்பு கடாயிலேயே. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலையை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டை பேக்கை எடுத்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹேர் டை ஆயிலை எடுத்து நல்லா வந்து ஹெட் மசாஜ் கொடுத்துக்கோங்க. நல்லா கொடுத்துட்டு நல்லா வந்து நைட்டு நீங்கள் கொடுத்து நைட்டு பூரா நீங்கள் தலையில் வச்சுருந்தாலும் ஓகே. இல்லை எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் மட்டுமே தலையில் வச்சுட்டு ஷாம்போ இல்லை சிகக்காயோ போட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது நரைமுடிகள் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. நரைமுடிகள் நிரந்தரமாக கருமையாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டை ஆயில்னாலையும் இந்த சீக்கிரட்டான ஹேர் டை பேக்னாலையும். இந்த ஹேர் டை பேக்கை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா ஹேர் டை ஆயில் பயன்படுத்துங்க. உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நரைமுடி நிரந்தரமாக கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடுங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் டை ஆயிலும் இந்த ஹேர் டை பேக்கும் கண்டிப்பாக 100% ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறத விட கண்டிப்பாக உபயோகமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.